வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட சேனல் நீங்க ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜெரண்ட் பார்ட்டிசிபிள்லாம் நம்ம படிச்ச லெசன்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் ரீசெண்டா இப்ப சேனல்ல பார்க்குற இந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் பத்தி ஒரு ஐடியா இல்லாம இருக்கு. ஸோ ஒரு வியூவர் கேட்ட கொஸ்டினுக்கு தான் நான் இந்த வீடியோ பண்றேன். சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் வீடியோல ரீடிங் இஸ் மை ஹாபின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதுல ரீடிங் சப்ஜெக்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்தவங்க நிறைய பேர் வந்து இதே கொஸ்டின் முந்தி கேட்டிருக்காங்க. அப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வியூவருக்கும் அங்கே காமெண்ட்ல நான் ரிப்ளை பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ஐ தாட் ஆஃப் மேக்கிங் எ லெசன் ஆன் இட். ஓகே, ஸோ ஏன் வந்து அந்த ரீடிங் வேர்ப் இல்லைன்னு கேட்டிருக்காங்க, ஏன் அதை சப்ஜெக்ட்னு சொல்றீங்கன்ட்டு அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லெட் மீ ஷேர் த ஸ்கிரீன். ஸோ ஐஎன்ஜி இருந்தாலே அதை வந்து நம்ம வேர்ப்னு எடுத்துக்கிறோம்னு கிடையாது. ஸோ திஸ் இஸ் த சென்டென்ஸ், ரீடிங் இஸ் மை ஹாபி. சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல இது சப்ஜெக்ட், இது verb, இது காம்ப்ளிமெண்ட், இது ஒரு எஸ்விசி சென்டென்ஸ்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல. ஸோ அந்த வியூவர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இது ஐஎன்ஜி இருக்குல்ல, இது ஏன் வேர்ப்னு சொல்லாம இது சப்ஜெக்ட்னு சொல்றோம். ஸோ இங்க இந்த ரீடிங் என்னன்னா வேர்ப் கிடையாது, இட் இஸ் அ ஜெரண்ட். ஸோ ஜெரண்ட்னா என்ன? இட் இஸ் அ வேர்பல் நவுன். வேர்ப்ல இருந்து ஃபார்ம் ஆகி, ரீடுங்கிற ஒரு வேர்ப்ல இருந்து ஐஎன்ஜி போட்டு ஃபார்ம் பண்ணி ரீடிங்னு ஒரு நியூ வேர்ட் நம்ம ஃபார்ம் பண்றோம். ஸோ இந்த ரீடிங்கிற வேர்டே வேர்பாவும் வரும், ஜெரண்டாவும் வரும், பார்ட்டிசிபிளாவும் வரும், அட்ஜெக்டிவா வரும். ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த ஒரே வார்த்தைக்கே. அதை தான் இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, he is reading, I am reading, they are reading. இதுல எல்லாம் வந்து ரீடிங் வேர்ப் தான் எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஸோ அதையே இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மூணு சென்டென்சஸ்லயுமே ரீடிங் வேர்ப் தான், present continuous tense, right? And how do you know that? அதுக்கு முன்னால நம்ம am, is, are எல்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ ஹெல்பிங் வேர்ப் இருக்கு, இந்த ரீடிங் தான் மெயின் வேர்ப். ஸோ இங்கே தான் அது வேர்ப்னு சொல்றோம். ஸோ என்ன அர்த்தம்? he is readingனா என்ன அர்த்தம்? அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். I am reading, நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். They are reading, அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கின்றனர். இதுதான் இந்த ஆக்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்றோம். சப்ஜெக்ட்ஸ் இந்த ஆக்ஷனை பண்றாங்க. பட் இந்த சென்டென்ஸ் திருப்பி போய் பாருங்க, இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன? ரீடிங் என்னுடைய பொழுதுபோக்கு. இங்க ரீடிங்க்கு அர்த்தம் வாசிப்பது, அது ஒரு செயலா பாக்குறோம், அது ஒரு நவுனா பாக்குறோம். ஓகே, வாசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வரல. We'll come back to that pattern later. So இப்போ verb எப்பெல்லாம் யூஸ் பண்றோங்கிறத நல்லா பார்த்து முடிச்சிடலாம். She was reading, we were reading. இது ரெண்டுலையும் was reading, were reading தான் verb. அதே மாதிரி wasம் wereம் helping verb, reading தான் main verb. இது என்ன tense? Past continuous. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, you will be reading. ஸோ இங்க will be reading, இந்த மூணு வார்த்தைகளும் சேர்த்து ஒரு verb. என்ன டென்ஸ்ல இருக்கு? ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஸோ மூணு கண்டினியூஸ் டென்சஸ்லையும் ரீடிங்கிற வார்த்தையை நம்ம வேர்பா யூஸ் பண்றோம். ஸோ இது ஒரு ஆக்ஷனை தான் குறிக்குது, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து யாரோ, ஐயோ, ஹீயோ, ஷீயோ, வீயோ, தேயோ, யாரை சொல்றோமோ அவங்க தான் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டென்ஸ் பொறுத்து நம்ம அப்படி எடுத்துக்கிறோம், ரைட்? ஸோ இங்க வேர்பா இருக்கு. அப்புறம் வேற எப்பெல்லாம் அது வேர்பா இருக்கும் ரீடிங்கிற வேர்ட்? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்ல I have been reading the newspaper since 7 a.m. 7 மணில இருந்து நியூஸ் பேப்பரை நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். Have been reading, present perfect continuous. She has been reading the mails for 2 hours. 2 மணி நேரமா அவ மெயில்ஸை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. Has been reading. So இது ரெண்டுமே present perfect continuous. So present perfect continuousலயும் ரீடிங்கிற வார்த்தையை நம்ம வேர்பா யூஸ் பண்றோம். இந்த மூணு வார்த்தைகளும் சேர்ந்து verb. அதுல ரீடிங்கிறது மெயின் verb. We had been reading their messages.
ஸோ இங்கேயும் had been reading ரீடிங் வேர்பா தான் இருக்கு. past perfect continuous had இருக்குல்ல, had ஓட been போட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்போட ing போடும்போது அதை நம்ம past perfect continuousனு ஐடென்டிஃபை பண்றோம். future perfect continuousலயும் நம்ம ரீடிங்கை வேர்பா போடுறோம். by next year I will have been reading Ruskin Bond's stories for 5 years. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நான் ரஸ்கின் பாண்டோடைய ஸ்டோரிஸை 5 வருஷமா வாசிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல வரோம். அடுத்த வருஷமும் வாசிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா ஏற்கனவே 5 வருஷமா வாசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இதை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். 4 வார்த்தைகள் இருக்கு. will have been reading 4 வார்த்தைகளும் சேர்த்து verb, ஒரு verb. என்ன டென்ஸ்ல இருக்கு? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, ஸோ இந்த சென்டென்சஸ்ல தான் ரீடிங்கிற வார்த்தை வேர்பா இருக்கு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற சென்டென்சஸ்ல எல்லாம் ரீடிங் வேர்பு கிடையாது. வேற என்னவா இருக்க முடியும்னு பாக்குறோம். பார்ட்டிசிபிளா இருக்க முடியும். பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். சி, பார்ட்டிசிபிள்ங்கிறது என்னன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்போட ஐஎன்ஜி போட்டு அதுக்கு வேற வேற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஜென்ரலா அதை வேர்பல் ஆட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். எப்படி ஜெரண்ட வந்து நம்ம வேர்பல் நவுன்னு பார்த்தோமோ அது மாதிரி பார்ட்டிசிபிள வேர்பல் ஆட்ஜெக்டிவ்னு சொல்றோம். வேர்ப்ல இருந்து உருவாகி அது ஆட்ஜெக்டிவ் மாதிரி இருக்கு. வேர்ப் மாதிரி ஃபீச்சர்ஸ், வேர்புக்குள்ள ஃபீச்சர்ஸும் இருக்கும், ஆட்ஜெக்டிவ்க்குள்ள ஃபீச்சர்ஸும் இருக்கும். தட்ஸ் a verbal adjective. Similarly ஜெரண்டுக்கும் வேர்புக்குள்ள ஃபீச்சர்ஸும் இருக்கும், நவுனுக்குள்ள ஃபீச்சர்ஸும் இருக்கும். வேர்புக்குள்ளது எப்படி இருக்கும்னா gerund also takes an object, like how a verb takes an object, right? ரீடிங் இஸ் மை ஹாபிக்கு நடுவில் நீங்க இங்க வந்து ரீடிங்க்கு அப்புறம் ஸ்டோரிஸ்னு போட்டு ரீடிங் ஸ்டோரிஸ் இஸ் மை ஹாபின்னு போட்டோம்னா அந்த ஸ்டோரிஸ் என்ன? இட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஜெரண்ட் ரீடிங். ஸோ ஜெரண்ட் கூட ஆப்ஜெக்ட் எடுக்குது வேர்ப் மாதிரி, ரைட்? தட்ஸ் ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அ வேர்ப், பட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதனால அது ஒரு நவுன் மாதிரி இருக்கு. See, there's a lot to learn about gerunds and participles. So we'll just keep this lesson simple. Okay, I hope it is. பார்ட்டிசிபிள் சொல்லும் போது நம்ம இங்கே வந்து ஐஎன்ஜி ஃபார்மை பார்க்கறதுனால ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றோம். ஸோ பார்ட்டிசிபிள்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் இருக்கு, பட் இங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள தான் பார்க்கணும். ரீடிங் 10 pages aloud, the children became tired. இந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்க. இதோட அர்த்தம் என்ன? 10 பக்கங்கள் வாசிச்சு சில்ட்ரன் டயர்ட் ஆனாங்க. ஸோ வாசித்து அப்படிங்கிற அர்த்தத்துல வருதா? வாசித்த பிறகுன்னு நம்ம சொல்ல முடியும், வாசித்ததுனாலன்னு சொல்ல முடியும். இம்ப்ளாய்டு மீனிங் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கு சேனல்ல, அதை போய் நீங்க பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபிள்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எப்படி நம்ம வேற வேற மீனிங்ல அதை நம்ம எடுத்துக்கிற முடியும். adverb clause of time எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், adverb clause of reason எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், adverb clause of condition, adverb clause of concession, இது மாதிரி எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதோட மீனிங் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ரீடிங் 10 pages aloud, the children became tiredன்னு சொல்லும் போது நம்ம இதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். 10 பக்கங்கள் வாசிச்சதுனால இல்ல வாசித்த பிறகுன்னு, whatever it is, this word is a participle. ஏன் பார்ட்டிசிபிள்னு சொல்றோம்னா இது the children வந்து குவாலிஃபை பண்ணுது. ஸோ children is a noun. அப்ப இதை பத்தி நவுனை பத்தி சொல்றதுனால இது ஒரு adjective-ஆ நம்ம பார்க்கிறோம். ஓகே, I saw him reading. அவன் வாசித்துக் கொண்டிருந்ததை பார்த்தேன். ஸோ இங்க ரீடிங் என்ன செய்யுது? ஹிம பத்தி தான் சொல்லுது, ஒரு பர்சனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. once again like an adjective. ஸோ இங்கேயும் அது ஒரு பார்ட்டிசிபிள்னு சொல்றோம். The lady reading the instructions is our manager. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற லேடி. once again reading describes the noun lady. So இங்க pronoun. So noun-ஐயோ pronoun-ஐயோ describe பண்றது தானே adjective. So adjectives பத்தி, yeah, this is the right time to talk about it. So in the Sunday, the 28th of July, ஒரு 4 hour session on adjectives, live session Zoom-ல பண்றோம். So நீங்க இன்ட்ரெஸ்டட்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் ஷேர் பண்ணியிருக்கிறேன். You can register and join the session live. இல்லை சண்டே உங்களுக்கு வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும்
நீங்க அந்த ரெக்கார்டட் செஷனா அப்புறமா பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், லெட்ஸ் கோ பேக் டு த லெசன். The lady reading the instructions is our manager. ஸோ இங்கேயும் இது ஒரு பார்ட்டிசிபிளா இருக்கு. இதை தான் நம்ம பார்ட்டிசிபிள்னு சொல்றோம். அடுத்து gerund, verbal noun, right? ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்ல ஐஎன்ஜி ஃபார்ம் எப்படி நவுனா ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறத பார்க்கறோம். ரீடிங் இஸ் மை ஹாபி. இதுல இந்த சென்டென்ஸ் எதை பத்தி? ரீடிங்கை பத்தி தான். அதனாலதான் இந்த ரீடிங்கை சப்ஜெக்ட்னு சொல்றோம். சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இது சப்ஜெக்ட்னு சொல்றோம். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல அது ஒரு நவுன் மாதிரி இருக்கு, பட் we have a special name. அதுதான் gerund. ஓகே, I like reading. இதுலயும் இந்த ரீடிங் ஆப்ஜெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் நீங்க இது பார்க்கும்போது பிரிக்கும்போது SVOன்னு சொல்லுவோம். What do I like? I like reading. ஸோ இந்த ரீடிங் வந்து நவுன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்றதுனால இதையும் நம்ம ஜெரண்ட்னு தான் சொல்லுவோம். ஸோ ஜெரண்ட்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்போட ஐஎன்ஜி போட்டு அது நவுன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது. ஸோ ஜெரண்ட் வந்து சப்ஜெக்டா வரலாம், சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்டா வரலாம், வேற என்னவா வரலாம்? ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்பா வந்திருக்கீங்க, ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரெபோசிஷனா வரலாம். Let me write another sentence. I'm interested in reading. ஸோ இங்க I'm interested in readingல இன்க்கு அப்புறமா நம்ம ரீடிங்னு போடுறோம். ஸோ ப்ரெபோசிஷனுக்கு அப்புறமா நீங்க ஐஎன்ஜி ஃபார்மை பார்த்தீங்கன்னா அதுவும் ஜெரண்ட் தான். அதை என்ன சொல்லுவோம்? இட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ப்ரெபோசிஷன் இன். ஓகே, ஸோ ஜெரண்ட் வந்து காம்ப்ளிமெண்டாவும் வரும். இந்த சென்டென்சஸை பாருங்க. மை ஹாபி இஸ் ரீடிங். மை ஹாபி சப்ஜெக்ட் இஸ் verb, ரீடிங் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்ல தான் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் வரதே. என்னன்னா ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்? ரீடிங்கோட ஆமோ இஸ்ஸோ ஆரோ போட்டா இல்ல வாசோ வேரோ போட்டா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வேர்பா பாக்குறோம்னு சொல்றோம். பட் அதை அப்படியே நம்ம பிளைண்டா எடுத்துக்கிற கூடாது. அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்னங்கிறத பார்க்கணும். சப்ஜெக்ட் இந்த ஆக்ஷனை பண்ணக்கூடியதா இருக்குதா, மீனிங்ஃபுல்லா இருக்குதாங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம போறப்ப மை ஹாபி இஸ் ரீடிங்ல இங்க ரீடிங்க்கு முன்னால இஸ் இருக்குது தானே. அப்ப ஏன் இஸ் ரீடிங்கை சேர்த்து நம்ம வேர்பா எடுக்க கூடாதுன்னா, லுக் அட் த சப்ஜெக்ட், மை ஹாபி. என்னோட ஹாபி வாசிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? டஸ் இட் மேக் சென்ஸ்? ஹீ இஸ் ரீடிங்னு சொல்லலாம், ஷீ இஸ் ரீடிங்னு சொல்லலாம். ஆனா என்னோட ஹாபி வாசிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப இது வேர்ப் இல்ல. என்னோட ஹாபி என்னன்னா ரீடிங், என்னுடைய பொழுதுபோக்கு வாசிப்பது. ஸோ ரீடிங் இஸ் மை ஹாபின்னு சொன்னாலும் சரி, மை ஹாபி இஸ் ரீடிங்னு சொன்னாலும் ரெண்டு சென்டென்சஸ்லயும் ரீடிங் வந்து ஜெரண்ட் தான். ஓகே, அந்த வேர்ட் ஆர்டரை பொறுத்து நம்ம இங்க ரீடிங் வரும்போது அதை காம்ப்ளிமெண்ட்னு சொல்றோம். ஏன்னா the sentence is about my hobby. அது என்னன்னு சொல்றது அடுத்து வருது. இது ரீடிங்கை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது அது சப்ஜெக்ட் ஆயிருது. Look at the next sentence. What I like most is reading. இங்கே is reading சேர்ந்து வந்திருக்கு. ஆனா is reading சேர்த்து பார்த்து அது வேர்ப்னு நினைச்சுக்கிற கூடாது. How do you divide the sentence? What I like most, subject, is verb, reading once again a complement, gerund. இப்ப என்ன அர்த்தம்? இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வாசிப்பது அப்படின்னு சொல்றோம். What I like most is reading. காம்ப்ளிமெண்ட் என்ன செய்யும்? எப்பயும் சப்ஜெக்டை தான் டிஸ்கிரைப் பண்ணும், இல்ல சப்ஜெக்டோட ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ என்னோட ஹாபியும் ரீடிங்கும் ஒரே விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரீடிங், இது ரெண்டும் ஒரே விஷயம். ஓகே, ஸோ இது ஒரு காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வேர்ப்னு போடக்கூடாது. இந்த சென்டென்ஸை பாருங்க. மை ஜாப் இஸ் ரீடிங் தி மெயில்ஸ் அண்ட் ரிப்ளையிங் டு தெம். நீங்க வாசிக்கிறப்பையும் இங்க ஒரு பாஸ் இருந்தாதான் உங்களுக்கு அந்த மீனிங் புரியும். மை ஜாப் இஸ் ரீடிங் அப்படின்னு சொன்னா ஜாப் வாசிக்குதுன்னு எடுக்க முடியுமா? ஜாபா வாசிக்குது இல்ல.
என்னோட ஜாப் என்ன? வாசிப்பது. எது? மெயில்ஸை வாசிச்சு அந்த மெயில்ஸுக்கு ரிப்ளை பண்றது தான் என்னுடைய வேலைன்னு சொல்ல வர்றோம். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்க எப்பயுமே சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணுங்கிறது இதுக்குதான். சப்ஜெக்ட் அந்த வேர்ப் அந்த ஆக்ஷனை பண்ணுதா அப்படிங்கிறத அப்பதான் உங்களுக்கு நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஜாப் வாசிக்குமா? நோ, நான் தான் வாசிக்கிறேன். என்னோட ஜாப் தான் அதுன்னு சொல்ல வர்றோம். ஸோ மை ஜாப் சப்ஜெக்ட் இஸ் verb. இது முழுசும் காம்ப்ளிமெண்ட். ரீடிங் த மெயில்ஸ் அண்ட் ரிப்ளைங் டு தெம் இஸ் மை ஜாப் அப்படின்னு மாத்தி சொல்லும் போது ரீடிங் த மெயில்ஸ் அண்ட் ரிப்ளைங் டு தெம் முழுசும் சப்ஜெக்ட் ஆயிரும், இஸ் வேர்பா இருக்கும், மை ஜாப் காம்ப்ளிமெண்டா இருக்கும். ரைட்? இந்த சென்டென்ஸை பாருங்க. வேணும்னே தான் இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். வரிசையா டஸ் இஸ் ரீடிங் எல்லாம் வரும்போது சில பேர் பயந்துருவாங்க, என்ன இப்படி டஸ்க்கு அப்புறம் இஸ் வருமா அப்படின்னா. But you have to understand the sentence properly. The one thing that she always does is reading. So how do you understand this sentence? Subject என்ன? இங்க வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் பிரிக்கிறோம், verb and complement. So இங்கேயுமே நடுவுல ஒரு clause வந்துருச்சு. முந்தின சென்டென்ஸ்லயுமே அப்படிதான். ஓகே, ஸோ இங்கே ஒரு verb இருக்குல்ல, லைக். ஸோ இங்கே வாட் என்னன்னா that which I like mostங்கிற மாதிரி. இந்த வாட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்கே, அது வந்து that which I like most. அப்ப இங்க that is reading வர மாதிரி இருக்கும், which I like most மட்டும் clause-ஆ இருக்கும். ஸோ அது மாதிரி இங்க இது ஒரு clause. that she always does தான் ஒரு clause இது, because it has a subject and a verb. அதான clause. ஸோ இந்த clause-ஐ எடுத்துட்டு நீங்க வாசிச்சு பாருங்க. ஸோ இந்த verb இருக்குல்ல, இதோட சப்ஜெக்ட் என்ன? thing தான். இந்த entire group of words-ல simple subject என்ன, which is the most essential word பார்த்தா அந்த thing தான், அந்த விஷயம். எந்த விஷயம்? அவ எப்பயுமே பண்ற ஒரே விஷயம். ஸோ இந்த மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அடிஷனல் மீனிங் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். பட் இந்த திங்கோட தான் இந்த வேர்ப் அக்ரி ஆகணும். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? the verb must agree with the subject in person and in number. ஸோ அப்ப சப்ஜெக்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணினாதான் நீங்க இங்க ப்ராப்பரா அந்த வேர்பை போட முடியும். ஸோ the one thing is reading. எந்த one thing? the one thing that she always does. Okay, so once again இங்க reading என்னது? gerund. is reading னு சேர்த்து இதை verb-ஆ எடுக்க முடியாது. it doesn't make sense. ஸோ இந்த டஸ் நம்ம இங்க பிரிச்சுற பிறகு உங்களுக்கு அப்ப புரியும், ஓகே டஸ்ஸும் இஸும் சேர்ந்து வரலன்னு. ஜென்ரலா டஸ்ஸும் இஸும் நம்ம சேர்ந்து போட மாட்டோம்ல, போடக்கூடாதுல்ல. பட் திஸ் டஸ் பிலாங்ஸ் டு திஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த கிளாஸ்ல ஒரு வேர்ப் வேணும்ல, அதுக்காக இங்க இருக்கு. ரிமைனிங் பார்ட் என்னது? the one thing is reading. அதுக்கு உள்ள வேர்ப் தான் இந்த is. Okay, now look at these phrases. reading glasses, reading course, reading time. இதுல எல்லாம் reading என்ன? gerund தான். ஏன்னா glasses read பண்ணுதா? no. course read பண்ணுதா? no. time read பண்ணுதா? no. so நம்ம இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? glasses used for reading. ரீடிங்க்கு யூஸ் பண்ற கிளாஸஸ் ரீடிங் கிளாஸஸ்னு சொல்றோம். a course in reading. ரீடிங்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு கோர்ஸ். ரீட் பண்ற டைம், திஸ் இஸ் ரீடிங் டைம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு டைம் நம்ம அலாட் பண்ணி வச்சிருக்கோம் ரீடிங்க்குனே அப்படின்னா டைம் ஃபார் ரீடிங். ரைட்? ஸோ இந்த மாதிரி ப்ரெபசிஷன்ஸ்க்கு அப்புறமா வந்துச்சுன்னா அது ஜெரண்டுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. இப்போ ஃபார்க்கு அப்புறம் வர ரீடிங் ஜெரண்ட், இன்க்கு அப்புறம் வர ரீடிங் ஜெரண்ட். ஸோ இதுதான் இது ஜெரண்ட், இது பார்ட்டிசிபிள் இல்லை அப்படிங்கிறத நம்ம கிளியரா ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள க்ளூ. ஓகே, ஸோ ஐஎன்ஜி எப்போ வந்து அட்ஜெக்டிவா வரும்? ஸோ இங்க வந்து இது அட்ஜெக்டிவ் மாதிரி தான் இருக்கு, பட் ஒரு சைட்ல நான் வந்து ஜெரண்ட் வந்து அட்ஜெக்டிவாவும் வரும் இந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்லங்கிறதையும் ரீட் பண்ணேன். பட் ஜென்ரலி வி அண்டர்ஸ்டாண்ட் ஜெரண்ட் டு பி a noun, right?
இது ஒரு காம்பவுண்ட் நவுனாவும் நம்ம பார்க்க முடியும். ரீடிங் கிளாஸஸ், ரீடிங் கோர்ஸ் அதெல்லாம். ஓகே, யா. ஸோ I wanted to say something. எப்போ ஐஎன்ஜி வந்து adjective-ஆ வரும் அப்படின்னா, நீங்க ரீடிங்கை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். லைக் வாட்டர், ரன்னிங் வாட்டர், ஓடுற தண்ணி, வாட்டர் தட் ரன்ஸ். ஸோ இங்க வந்து ரன்னிங் இஸ் an adjective. பட் வாட்டரை வச்சே வேற ஒரு phrase எழுதுறேன். You see drinking water. So இங்க வந்து water doesn't drink. இங்க வந்து water runs. But here this is water used for drinking. அப்ப இந்த drinking என்னது? gerund. Here it is a participle. So அது மாதிரி நிறைய நம்ம participle adjectives பார்ப்போம். Like crying child. child தான் அழுதுகிட்டு இருக்கு. அப்ப இந்த crying is a participle. Right? Then shouting. Men who are shouting. So இங்க எல்லாம் வந்து இதெல்லாம் participles. Right? அது மாதிரி நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ். Now I hope things are clear. Maybe you need to watch this lesson again for a better understanding. இல்ல ஒரு தடவை நல்லா புரிஞ்சிச்சுன்னா குட். நீங்க இப்ப காமெண்ட்ஸ்ல பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ஸை சென்டென்சஸ்ல எழுதி அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்பா இல்ல பார்ட்டிசிபிளா இல்ல ஜெரண்டாங்கிறத பிராக்கெட்ஸ்ல போடுங்க. ரைட்? டான்சிங் டால்னு சொல்லியிருப்பேன் இதே மாதிரி ஒரு ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் லெசன்ல. டான்சிங் டால்னா டால் தான் டான்ஸ் ஆடுது, அப்ப டான்சிங் இஸ் அ பார்ட்டிசிபிள். பட் பெயிண்டட் டால்னு சொல்லும் போது பெயிண்டட் வந்து that's a past participle actually. Yes. So participles gerunds lessonல நம்ம இத பத்தி நிறைய படிப்போம். So இப்ப ing forms மட்டும் நம்ம பார்க்கறதுனால present participle மட்டும் நீங்க எழுதுங்க, past participles எழுத வேண்டாம். Okay? Yes. I hope you understood the things clearly. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா அவசியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த லெசனை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you for watching. See you in the next lesson.